நான் சொல்ல போற இந்த நாட்டுல இருக்கிறவங்க 103 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. அதுக்கான ரகசியம் என்ன தெரியுமா? அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அது எந்த நாடுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒகினாவா அப்படின்ற ஒரு தீவு. இந்த தீவுல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சராசரி வாழ்க்கை வயது வந்து 103 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அத்தனை ஆண்டுகள் அவங்க வாழ்றதுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1, 80% வயிறு நிறையிற வரைக்கும் தான் அவங்க சாப்பிடுவாங்களாம். விச் இஸ் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறமா ஐயோ மிச்சம் இருக்கே இதையும் சாப்பிடலாம், ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வயிறு முட்டை கழுத்து வரைக்கும்லாம் வந்து சாப்பிடுவோம். ஆனா 80% அப்படின்றது போதும், பசி நின்றுச்சு, இன்னும் கொஞ்சம் வயிற்றுல இடம் இருக்கு இருந்தாலும் ஆனா வேணாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வர்றது தான் 80% சாப்பிட்றது. அதாவது ரொம்ப போட்டு திணிக்காம போதும் பசி நின்றுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்த உடனேயே சாப்பாடை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் முக்கியமா பசித்து சாப்பிடணும். காலையில மத்தியானம் நைட்டு 3 வேளையும் நம்ம சாப்பிடணும் அப்படின்றதுக்காக கரெக்டா 3 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு பசிக்காம பசிக்குதான்னு பாருங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட டயத்துல தான் உங்களுக்கு அந்த பசி ஆரம்பிக்கும். அப்படி பசி ஆரம்பிக்கும் பொழுது நீங்க சாப்பிடணும். அண்ட் முக்கியமா இவங்களுடைய உணவுல மரவள்ளி கிழங்க வந்து சேர்த்துக்கிறாங்க. இந்த மரவள்ளி கிழங்குல ஆந்தோசயனின் அப்படின்ற ஒரு சத்து இருக்கு. இந்த சத்து தான் புற்றுநோய் வராம அவங்கள பாதுகாக்குதான். இந்த சத்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த நாவற்பழம் கத்திரிக்காயில கூட இருக்குது. அதை கூட நீங்க வந்துட்டு சாப்பிடலாம். ஆனா இந்த மரவள்ளி கிழங்க பொறுத்தவரையில இந்த ஆந்தோசயனின் மட்டும் இல்லாம கார்ப்ஸ் இருக்கு, கால்சியம், பாஸ்பரஸ் அண்ட் வைட்டமின் சி எல்லாமே இருக்கு. அதனால இந்த மரவள்ளி கிழங்க நீங்க அடிக்கடி சாப்பிட்டு வர வர உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். நீண்ட நாட்கள் வாழலாம் நல்ல ஆயிலோட அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எதுக்கு அவ்வளோ வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இந்த உலகத்துல அவ்வளோலாம் என்னால் கஷ்டப்பட முடியாது அப்படின்னு நீங்க ஒரு மனநிலையோட இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அது வந்து வேற கேட்டகரி. பட் நல்லா வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கணும். எதுக்கு இப்படி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறவங்க மனநிலையை கொஞ்சம் சரி பண்ணிட்டு நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. நல்ல நீண்ட நாள் ஆயுளோட வாழணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணுங்க.